ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, பேக் டு மை சேனல் வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு மினி விளாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. பையன் ஸ்கூல் போனதுக்கப்புறம், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் வீடு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இனிமேல் தான் நான் ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணணும். நான் மாவாட்டுறதுக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சுருக்கேன். இனிமேல் தாங்க நான் ஒவ்வொரு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு சாங் போட்டால் தான் வேலை பார்க்குற அலுப்பே தெரியாது. அதுவும் வீட்டில் யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நல்லா சத்தமாக வந்து பாட்டை வச்சுட்டு நம்மளும் அந்த பாட்டு கூடயே பாடிக்கிட்டு வேலை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, வேலை பார்க்குற அலுப்பே தெரியாது. எனக்கு அப்படி பார்த்தா தான் பிடிக்கும். எங்கள் வீட்டிலாம் பாட்டு சத்தம் பக்கத்து வீடு வரையும் கேட்கணும். அப்போ தான் எனக்கு வேலை பார்க்க நல்லாயிருக்கும். யாராவது வெளியே இருந்து கூப்பிட்டாங்கன்னா கூட எனக்குலாம் கேட்காது. நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்ருப்பேன். அப்படி தாங்க ஈஸியாக அறிவில் தேடி ஒரு பாட்டை போட்டுட்டு கீழே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு ஒதுங்க வச்சு வீடு கூட்டிகிட்டு இருந்தேங்க. என்னோடய பையன் ஸ்கூலுக்கு போகிற முன்னாடி அவனால் என்னென்ன எனக்கு உதவி பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி வச்சுருவான். கீழே பொருளை போட்டு தண்ணி குடிச்ச டம்ளரை கீழே போட்டுட்டு பவுடர் டப்பா எல்லாமே கீழே தான் போட்டு வச்சுருப்பான். அவனை அமுச்சு விட்டக்கப்புறம் அதெல்லாம் ஏறம் கட்டிட்டு ஹாலை ஃபஸ்ட்டு கூட்டி விட்டுட்டேங்க. ஹாலை கூட்டிகிட்டு நெக்ஸ்ட்டு பெட்ரூம் தாங்க வந்தேன். பெட்ரூம் வந்துட்டு ஜன்னல் பக்கம் இருக்கனால ரொம்ப தூசிங்க. இன்னும் ஆடி மாதமே ஸ்டார்ட் ஆகலாம், அதுக்குள்ளேயும் சரியான காற்று. எங்கள் ஊரெலாம் ரொம்ப காற்று. உங்கள் ஊரில் எப்படி காற்று அடிக்குதுன்னு எங்கள் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஜன்னல் சைடு வந்து பெட் இருக்கனால நல்லா பெட்டை உதறி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பெட்ஷீட் விரித்து விட்டுட்டேங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டு எதாவது பட்டுச்சுன்னா அந்த பெட்ஷீட்லேயே பட்டுக்கும். நம்ம தூங்க போகிறப்ப அந்த பெட்ஷீட்டை மட்டும் உதறிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ மேலே வந்து ஒரு பெட் கவரை விரித்து விட்டுட்டு நானும் உள்ள ரூமெல்லாம் கூட்டி விட்டுட்டேங்க. நல்ல சரியான தூசிங்க. ஜன்னல் ஓரமாக பெட்ரூம் இருக்கா, சரியான தூசி வரும். சரி, நானும் நாலா பக்கம் எல்லாம் கூட்டி விட்டுட்டு அப்படியே வந்து கிச்சன் வந்தாங்க வந்தேன். எங்கள் வீடு வந்து குட்டி கிச்சன் தான். ஸோ அது கூட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம கூட்டி வச்ச பெருக்கி வச்ச குப்பையெல்லாம் வந்துட்டு அள்ளி போட்டுட்டு கிச்சனையும் மேலே அந்த ஸ்லாப் எல்லாமே தொடச்சி விட்டுட்டு கிச்சனையும் கூட்டிட்டேங்க. கூட்டிகிட்டு நான் மாவாட்டுறதுக்காண்டி அரிசி ஊற வச்சுருந்தேனாங்க. நான் ரேஷன் அரிசியும் அப்புறம் வந்துட்டு கடை அரிசியும் தாங்க யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் அது நல்லா ஊறிடுச்சு. அதை நல்லா கழுவிட்டு ரேஷன் அரிசிலாம் போட்டிங்கன்னா ஒரு டைமுக்கு 4-5 தடவை கழுவுங்க. அப்போ தான் வந்து அரிசி கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நான் அதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்டரையும் கழுவி வச்சுட்டேங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, மாவெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் என்ன பண்ண போகிறேன்னே தெரியலை. அதனால் எனக்கு மாவெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கை உடைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வேலையாக மாவாட்டி வச்சுட்டோன்னா நைட்டுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு அரிசியை களைஞ்சி வச்சுட்டு கிரைண்டரை நல்லா கழுவி விட்டுட்டேங்க. ஏற்கனவே கழுவி தான் வச்சுருப்பேன், இருந்தாலும் தூசியாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கழுவி வச்சுட்டு உளுந்து ஊற வச்சுருந்தேங்க. ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு ஆட்டிக்குவேன். என்னோடது கொஞ்சம் பெரிய கிரைண்டர் அப்படின்றனால நான் ஒரே டைமாக போட்டு ஆட்டிடுவேன். உளுந்து ஒரு 10 நிமிஷம் ஆட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நான் அப்படியே அரிசி போட்டுருவேங்க. என்னோடய கிரைண்டரில் ஒரு படி அரிசி வரையும் போட்டு நல்லா ஆட்டலாங்க. அதனால் ஒரே டைமாக ஆட்டிடுவேன். சரி, ஒரு பக்கம் வந்து மாவு ஆட்டிகிட்ருக்கு, நம்ம போய் நெக்ஸ்ட் ஏதாவது வேலை பார்ப்போன்னு பார்த்தா அடுப்பு ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க. ஆனால் நான் வந்து எப்படியுமே 2-3 நாளைக்கு ஒருக்கா வந்துட்டு அடுப்பை க்ளீன் பண்ணிடுவேன். ஆனால் ஒரு 4-5 நாள் தாங்க க்ளீன் பண்ணாமல் விட்டேன். பால் பொங்கி அடுப்பே ஒரு மாதிரியே இருந்துச்சு. சரி, இன்றைக்கி அடுப்பை வந்து கழுவிடலாம் வந்துட்டு அடுப்பு துடைக்கிற வேலையில் இறங்கிட்டேங்க. ஆனால் உண்மையை சொல்கிறீங்க, இப்போ ரேஷன் கடையில் வந்துட்டு அரிசியெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. நம்ம அண்ணா வந்தனாலேன்னு தெரியல, முதல்ல ரேஷன் கடை அரிசியெல்லாம் அதை பார்த்தாலே எனக்கு இட்லிக்கு போட்டு ஆர்டர்னே தோணாது. ஆனால் இப்போ அரிசியெல்லாம் உண்மையே ரொம்ப சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, ஒரு மாற்றம் நமக்கும் வந்துருச்சு. அதனால் மாவு ஆட்டிகிட்டு இருக்கப்பே நான் சைடு கேப்பில் வந்துட்டு அடுப்பையும் தேய்ச்சி கழுவ ஆரம்பிச்சிட்டேங்க. என்னோட வந்து கிச்சனில் வந்துட்டு அடுப்பு ஒட்டி சிங்க் இருக்காதுங்க. சிங்க்கு வந்து வெளியே தான் இருக்கும், ஹாலில் தான் இருக்கும். அதனால் வந்துட்டு தண்ணி ஊற்றி என்னால் கழுவ முடியாது என்னோடய கிச்சனை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் பூச்செடிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுவேலைங்க, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கிச்சன் மேட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த வாஷிங் மிஷின் லிக்விட் வச்சுருப்பேன்லங்க, அதை ஊற்றி தான் நான் எப்போயுமே தேய்ப்பேன். அது தேய்ச்சோன்னா அப்போ அழுக்கு பளிச்சுன்னு போகும். ஸோ அடுப்பில் நல்லா அதை லிக்விடை ஊற்றி நல்லா ஸ்டீல் நாரை வச்சு நல்லா தேய்ச்சிட்டேங்க. அடுப்பை கழுவுன பார்த்தா அடுப்பு சைட்லலாம் அவ்வளோ பிசு பிசுன்னு இருந்துச்சு. சரி, அங்கேயும் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா அந்த லிக்விடை ஊற்றி நல்லா தேய்ச்சிட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு சட்டியில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதில் அந்த துணியை நினச்சி கீழே பூரா தொடச்சிட்டேங்க. ஏன்னா என்னோடய கிச்சனில் வந்துட்டு சிங்க்கை ஒட்டி கிடையாது அடுப்பு. அதனால் வந்துட்டு நான் தொடச்சி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா உடந்த துணியை எடுத்துகிட்டு அதை வச்சு நல்லா எல்லாத்தையும் தொடச்சி வச்சுருவேங்க. தொடச்சிட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், பளிச்சுன்னு ஆயிரும் அடுப்பு. இந்த மாதிரி அடுப்பை நல்லா தொடச்சி விட்டுட்டேங்க. கீழேயும் அடுப்பையும் நல்லா தொடச்சிட்டு இப்போ பார்க்குறப்ப தான் மனசுக்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. எனக்கு
அடுப்பு மட்டும் சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அடுத்து வேலை பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அடுப்பை கழுவி முடிச்சுட்டு அதோட பர்னரு அதோட இதெல்லாமே விளக்கி வச்சுட்டேங்க. அந்த கேப்பில் வந்து மாவும் ரெடி ஆயிடுச்சு, ஆட்டி ரெடி ஆயிடுச்சு. சரி அதை நம்ம தோண்டி எடுத்து வச்சுட்டு இப்பயே நம்ம தோண்டி கரைச்சிட்டோன்னா நைட்டுக்கு இட்லி தோசைக்கு ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாவையும் எடுத்து கரைச்சி வச்சுட்டேங்க. சரி வந்துட்டு வீடை மாப்பு போட்டுடலாம் அப்படின்னு தான் மாப்பு ஒரு விளையாட தான் பார்த்துட்ருக்கேங்க. கொஞ்சம் லைஸால் அப்புறம் கொஞ்சம் சோஃபாயில் போட்டு வீடை நல்லா மாப் போட்டு துடைச்சி விட்டுட்டுருந்தேங்க. வீட்டில் யாராவது சும்மா இருக்காங்கன்னு மட்டும் சொன்னால் எனக்குலாம் சரியான கோவம் வந்துடுங்க. எவ்வளோ வேலை பார்க்குறோம், ஆனால் நம்மளை சொல்லிடுறது, நீ என்ன வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு. வேலைக்கு கூட போய் வேலை பார்த்துட்டு வந்துடலாம், ஆனால் வீட்டு வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.